வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விளையாட்டு நடப்பு நிகழ்வுகள். டிசம்பர் மந்தில் என்னென்ன விளையாட்டுகளில் யார் யார் வின் பண்ணா அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீயோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாட்டு, அதாவது அல்ட்ரா ரன்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இந்த மீயோட்டத்தில் இந்தியாவோட முதல் சர்வதேச பதக்கம், இது வரைக்கும் இந்த கேட்டகரியில் இருந்து யாருமே பதக்கம் வாங்கல. ஸோ ஃபஸ்ட் டைமாக ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டு பதக்கம் வாங்கியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா உல்லாஸ் நாராயணன் அவர்கள் தான் இந்த அல்ட்ரா ரன்னிங்கில் பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அல்ட்ரா ரன்னிங் விளையாட்டு எங்கே நடந்துச்சு அப்படின்னா தைபேயில் நடந்திருக்கு. அடுத்து பார்த்தோன்னா இந்தூரில் நடந்த ரஞ்சி கிரிக்கெட் கோப்பை போட்டி. ஸோ ரஞ்சி கோப்பை போட்டி இந்தூரில் நடந்திருக்கு டிசம்பர் 8ஆம் தேதி. இதில் பார்த்தீங்கன்னா அதிக ரன்கள் எடுத்த வீரர், ஸோ இந்த ரஞ்சி ட்ராஃபி பார்த்தீங்கன்னா அறிமுகமாகக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள் விளையாடக்கூடியது. ஸோ அப்படி விளையாண்ட வீரர்களை அதிக ரன் எடுத்த வீரர் அஜய் ரொஹேரா அப்படிங்கிறவர் தான். ஸோ இவர் மத்திய பிரதேச மாநிலத்தை சார்ந்தவர், அஜய் ரொஹேரா. அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுப்ரா நேஷனல் 2018 கோப்பை நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா போலந்து நாட்டில் நடந்திருக்கு. இந்த கோப்பையை வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வீரரான பிரதாமேஷ் மௌலிங்கர் தான் மிஸ்டர் சுப்ரா நேஷனல் 2018 கோப்பையை வின் பண்ணியிருக்காரு. அடுத்து 115வது அஹாகான் தங்கக்கோப்பை. ஸோ அஹாகான் கப்பு எந்த போட்டிக்கு கொடுப்பாங்கன்னா ஹாக்கி போட்டிக்கு கொடுப்பாங்க. ஸோ எந்த கப்பு எந்த போட்டியோட ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான இதில் அஹாகான் கப்பு எதுக்கு கொடுப்பாங்கன்னா ஹாக்கி விளையாட்டுக்கு. ஸோ அந்த தங்கக்கோப்பையை வின் பண்ணது ஹாக்கி அகாடமியான செயில். ஸோ செயில் ஹாக்கி அகாடமி தான் 115வது அஹாகான் தங்கக்கோப்பையை வின் பண்ணியிருக்கு. அடுத்து IITFோட சாதனை நட்சத்திரம் விருது வழங்கியிருக்காங்க. இந்த விருது வழங்கும் விழா தென்கொரியாவில் நடந்திருக்கு. டிசம்பர் 12ஆம் தேதி தென்கொரியாவில் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா சாதனை நட்சத்திரம் விருது வாங்கினவர் மணிகா பத்ரா அவர்கள். ஸோ இந்திய வீரரான மணிகா பத்ராவுக்கு தான் IITFோட சாதனை நட்சத்திரம் விருது வழங்கியிருக்காங்க. அடுத்து உலக பேட்மிண்டன் சுற்றுப்பயண பட்டம் சைனாவில் நடந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பிரிவுகளில் ஒரு பிரிவான பெண்கள் ஒற்றையர் போட்டியில் PV சிந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க யாரை எதிர்த்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானோட நோசோமி ஓகுகராவை வீழ்த்தி PV சிந்து ஒற்றையர் பட்டத்தை, பெண்களுக்கான ஒற்றையர் பட்டத்தை உலக பேட்மிண்டன் சுற்றுப்பயணத்தில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இது எங்கே நடந்துச்சுன்னா சைனாவில் நடந்திருக்கு. அடுத்து 2018 ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை நம்ம ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தான் நடந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் நெதர்லாந்துக்கும் பெல்ஜியத்துக்கும் தான் ஃபைனல்ஸ் நடந்துச்சு. அதில் பெல்ஜியம் அணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பெல்ஜியம் ஹாக்கி அணி தான் 2018க்கான ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பையை வின் பண்ணது. ஸோ நடந்தது நம்ம இந்தியா ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடந்திருக்கு. அடுத்து 2018 37வது சீனியர் தேசிய படகு போட்டி பூனேல நடந்திருக்கு. ஸோ நிறையது சீனியர் தேசிய படகு போட்டி பூனே டிசம்பர் 17 நடந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃபாவோட உலக தரவரிசை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 3 இடங்களை பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெல்ஜியம் தான் ஃபஸ்ட்டு ஃபிஃபா உலக தரவரிசையில் ஃபஸ்ட்டு இருக்குது. 2வது ஃப்ரான்ஸு, 3வது பிரேசில். பெல்ஜியம், ஃப்ரான்ஸு, பிரேசில். அடுத்து இந்திய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் தான் நடந்திருக்கு. ஸோ இதில் ஆண்கள் பிரிவில் மகேஷ் மங்கோன்கர் வின் பண்ணியிருக்காரு. ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. ஆண்கள் பிரிவில் மகாராஷ்டிராவை சார்ந்தவர் தான் மகேஷ் மங்கோன்கர். அண்டர் 19, அதாவது 19 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுவர்கள் விளையாட்டில் யாஷ், கோவாவை சார்ந்த யாஷ் இந்திய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஆண்கள் பிரிவில் மகேஷும், அண்டர் 19 யாஷும் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3வது தேசிய மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கர்நாடகாவில் நடந்திருக்கு. 3வது தேசிய மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் கர்நாடகா. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தில் நடந்த விளையாட்டுக்கள், அதில் யார் வின் பண்ணியிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.